ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். இது என்ன வீடியோன்னா, இந்த ஆட்டுக்குட்டியை பற்றி தான். இந்த ஆடு வந்து நேற்று மேய போணுச்சு. மேய போயிட்டு நல்லா தான் வந்துச்சு. இந்த ஆடு வந்து குட்டி போட்டு 3 மாதம் ஆச்சு. மறுபடியும் கன்சீவாக இருக்க மாட்டுக்கு. இந்த ஆட்டை வந்து நேற்று யாரோ கல்லை விட்டு அடிச்சிருக்காங்க. காலைல ஏந்திரிச்சிலேருந்து இந்த ஆடு வந்து யூரின் போகும்போது ஒரு ப்ளட்டாக போகுது. அது மாதிரி ஒரு மாதிரியாக இது மாதிரி இதையும் போட்டு கடிச்சிக்கிட்டு வாயை தானாதுன்னுக்கிட்டு என்ன பண்ணுதுங்கிறது அதுக்கே தெரிலையாட்டுக்கு இந்த ஆட்டுக்குட்டிக்கு. அப்புறம் பார்த்திங்கன்னா ஹாஸ்பிட்டல் நாங்கள் வந்து யூடியூப்பில் சர்ச் பண்ணி பார்த்தப்போ இது ஹீட்டு, அதனால் கத்தாழை கொடுங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நானும் சரி அது மாதிரி செஞ்சோம். ஆனால் டாக்டர் சொன்னாங்க அப்படி செய்யக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. அதுபோல் உங்கள் வீட்டில் இது மாதிரி ஏதாச்சும் ஒரு ஆட்டுக்குட்டி இருந்துச்சுன்னா யூடியூப்பை இது பண்ணி பார்க்காதீங்க. உங்கள் பக்கத்தில் உள்ள ஹாஸ்பிட்டலில் முதல்ல போங்க. இந்த கத்தாழை கொடுத்தோன்னே வாயிலேருந்து தண்ணியாக ஊற்ற ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் ஹாஸ்பிட்டல் போனோம். டாக்டர் வந்து 4 ஊசி போட்டாங்க. இந்த ஆடு வந்து இப்படி தான் கத்திக்கிட்டே இருக்குது. அதுக்கு அடித்ததுலேருந்து அந்த குட்டி வந்து கலைஞ்சதுனால வலி தாங்க முடியாமல் கத்திக்கிட்டே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், யூரின் போகும்போது ஒரு ப்ளட்டாக போகுது. தெரியுதுங்களா? நல்லா ஒரே ப்ளட்டாக போகுது. ஆட்டுக்குட்டி நார்மலாக காட்டுக்கு தான் போகுது. போயிட்டு வர நேரத்தில் அப்படியே அவங்க வீட்டுக்கு முன்னாடி நிற்கும்போது கல்லை விட்டு அடிச்சிடுறாங்க. ஆட்டுக்குட்டி என்ன பண்ணும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஆட்டுக்குட்டி காலையிலேருந்து துடியாக துடிச்சிக்கிட்டு இருக்குது. தண்ணி வச்சாலும் குடிக்க மாட்டேது, எதுவுமே பண்ணும். இது மாதிரி ஏதாச்சும் ஒன்று பிடிச்சி கடிச்சிக்கிட்டு இது மாதிரி பண்ணிகிட்டே இருக்குது. அதனால் இந்த ஆட்டுக்குட்டி நம்ம வந்து பிடிக்கவே முடியாது, அந்த அளவுக்கு ஒரு ஆக்டிவாக இருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி பிரச்சனைக்கு ஏதாச்சும் தீர்வு இருக்காங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபர் பண்ணி ஆளுங்கிற பெல்லை தட்டி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பாய்.